அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் படைமாட்சி குறள் எண் 769. சிறுமையும் செல்லா துணியும் வறுமையும் இல்லாயின் வெல்லும் படை. ஒரு படைக்கு சின்ன புத்தி இல்லை என்றால், நீங்காத வெறுப்பு இல்லை என்றால், ஏழ்மை இல்லை என்றால் அப்படை நிச்சயம் வெல்லும். When there is no mean-mindedness, deep aversion and poverty, that army is the winning army. சின்ன புத்தி இருந்ததுன்னா ஏன் வெல்ல முடியாது? சின்ன புத்தி இருந்ததுன்னா குறுகிய புத்தி. படைக்கென்று போருக்கென்று சில இலக்கணங்கள், சில நியதிகள் உண்டு. அதை தாண்டி நாம் வேறு வழியில் சென்று வெல்ல வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக கீழ்த்தரமான செயல்களை செய்வது சின்ன புத்தி, குறுக்கு புத்தி. அப்படிப்பட்ட கீழ்த்தரமான செயல்கள் என்ன? மருத்துவமனைகளை தாக்குவது, குழந்தைகளை அழிப்பது, பெண்களை அழிப்பது, இந்த மாதிரி குறுக்கு வழியில் இன்னொரு நாட்டை வெல்லலாம் என்பதற்காக போரில் ஈடுபடுவது சின்ன புத்தி. இது இருக்கக்கூடாது. ரெண்டாவது, நீங்கா வெறுப்பு. அந்த படைக்கு அந்த நாட்டின் மீதோ அல்லது அந்த மன்னன் மீதோ நீங்காத வெறுப்பு இருக்கக்கூடாது. படையெடுத்து செல்லக்கூடிய மன்னன் மீதும் அந்த நாட்டின் மீதும் ஒரு ஆழமான நீங்காத வெறுப்பு இருக்கக்கூடாது. அப்போ தான் அந்த போரை வெற்றிகரமாக எப்படி முடிக்க முடியும் என்பதை நம்மால் சிந்திக்க முடியும். ஏழ்மை நிலையில் ஒரு படை இருந்தால், அது ஒரு நாடு இருந்தால், அதுக்கு தேவையான போர்க்கருவிகளை வாங்கக்கூடிய சக்தி அந்த நாட்டுக்கு இருக்காது. அப்போ இது மூணு இருக்கும் பொழுது என்னாகும்னா, சின்ன புத்தி, நீங்கா வெறுப்பு, ஏழ்மை, இது மூணு இருந்துச்சுன்னா அந்த படை நிச்சயம் தோற்று போகும். ஏன்னா அந்த படைக்கு தேவையான உபகரணங்கள், மன எழுச்சி மற்றும் மற்ற வசதிகள், இது எதுவுமே அந்த படைக்கு கிடைக்காது. அப்போ படையில் வீரர்கள் இருக்கிறதே சிரமம். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த படை ஒரு தோற்கும் படை. வெல்லும் படை, அருமையான சொற்றொடர். இதை பல இடங்களில் பலரும் பயன்படுத்தி வருகிறார்கள். மிக மிக அருமையான சொற்றொடர் கொடுத்த ஐயனுக்கு நம் நெஞ்சார்ந்த வணக்கமும் நன்றியும். அந்த வெல்லும் படை எப்படி இருக்கணும்னா, அதுக்கு சின்ன புத்தி இருக்கக்கூடாது, நீங்கா வெறுப்பு இருக்கக்கூடாது, ஏழ்மை நிலை இருக்கக்கூடாது. இதற்கு எடுத்துக்காட்டாக பார்க்கணும்னா வியட்நாம் போர், அதை சொல்லலாம். அமெரிக்கா வியட்நாம் நாட்டுக்குள்ளே புகுந்து அங்கே நீண்ட காலமாக சண்டை போட்டது, வருடக்கணக்காக சண்டை போட்டது. ஏன் போட்டதுன்னு தெரியல. யாருக்காகவோ உள்ளே போய் எதுக்காகவோ சண்டை போட்டு கடைசியில் அந்த நாட்டினுடைய வீரர்கள் பல பேர் பலியானார்கள். அங்கே அமெரிக்காவில் கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு அந்த படை திருப்பி வாங்கப்பட்டது. அந்த போரில் அமெரிக்கா வெல்லவில்லை. இன்னும் சொல்லப்போனால் அந்த அமெரிக்க படைகள் அங்கே வியட்நாமில் போனதுனால அங்கிருந்து துரத்தப்பட்ட பல பெண்கள், பல குடும்பங்கள் அண்டையில் இருக்கக்கூடிய தாய்லாந்துக்குள்ளே குடிபுகுந்து அங்கே விபச்சார தொழிலை அந்த பெண்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இதுதான் சின்ன புத்தி, நீங்கா வெறுப்பு, ஏழ்மை. இதுக்கு 3 எடுத்துக்காட்டு. இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, இலங்கையில் நடந்த சண்டைக்காக அனுப்பப்பட்ட IPKF என்கிற அமைதிப்படை. அதுவும் அங்கே சென்றது ஒரு அமைதி ஏற்படுத்துவதற்கு. மாறாக என்ன நடந்தது என்ற தகவல்கள் வந்தது நமக்கு. அங்கே தமிழர்கள் தாக்கப்பட்டார்கள், பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள், சூறையாடப்பட்டார்கள், இந்த மாதிரிலாம் நிறைய தகவல்கள் வந்தது. அதற்கு பிறகு அந்த படை திருப்பி பெறப்பட்டது. இது எல்லாம் தோற்ற படைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். வெல்லும் படை அப்படின்னா என்னன்னா, அந்த காலத்தில் இருந்தது, இந்த காலத்தில் இப்போ இல்லை. மன்னர்கள் இன்னொரு நாட்டுக்கு போகும்பொழுது அந்த நாட்டினுடைய பெண்களையும் குழந்தைகளையும் மிக கண்ணியமாக நடத்துவார்கள். அந்த நாட்டினுடைய செல்வத்தை எடுப்பார்களே ஒழிய கோயில்களை சூறையாட மாட்டார்கள். மற்றும் அந்த நாட்டு பயிர்கள் மேல், உயிரினங்கள் மேலெல்லாம் வெறுப்பு வைத்திருக்க மாட்டார்கள். அந்த நாடு பணக்கார நாடாகவும் இருந்திருக்கும். அந்த படையெடுத்து சென்ற நாடு. சில காலங்களில் இது நடந்தது. பெண்கள் கொல்லப்பட்டார்கள், கற்பழிக்கப்பட்டார்கள், குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள், கோயில்கள் சூறையாடப்பட்டன, நாடு தீக்கிரையாக்கப்பட்டது, இதெல்லாம் நடந்தது. அது வெல்லும் படை இல்லைங்க. அது வருங்காலத்தில் தோற்றப்படை. அதுக்கப்புறம் நடந்த போரில் தோற்றப்படை. வெல்லும் படைன்னா ஒரு ராஜராஜ சோழன் படை மாதிரி, ஒரு அசோகர் படை மாதிரி, மௌரிய பேரரசு படை மாதிரி, அந்த மாதிரி படை தான் நீண்ட காலமாக தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு வெல்லும் படை. இதை இந்த காலத்தில் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? நம்ம கூட போட்டி தொழிலில் பல பேர்த்துக்கு இருக்கும். அவங்கள கெடுக்கணும் அப்படிங்கிற சின்ன புத்தி நமக்கு இருக்கக்கூடாது. குறிப்பாக அந்த கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் பண்ணுற வேலை. இந்த சின்ன சின்ன கிளினிக் வச்சுருக்கவங்க வாசலுக்கு முன்னாடி
இந்த துணிக்கடை விளம்பரம் மாதிரி ஒரு பெரிய பேனர் வைக்கிறது, அல்லது ஊர்தி அனுப்பிச்சு அதை வச்சு அந்த பதாகை மூலமாக அங்கே ஒளிபரிக்கும் மூலமாக ஒளிபரப்பு செய்கிறது. அப்புறம் நிறைய துண்டுச்சீட்டு கொடுத்து நான் உங்களுக்கு இலவசமாக பண்ணுறேன், குறைவாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த நோயாளிகளை தூண்டில் போட்டு உள்ளே எடுத்து அப்புறம் அவங்க தலையை தாளிக்கிறது. இதெல்லாம் நிறைய கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் பண்ணுது. இது வந்து சின்ன கிளினிக்கு, சின்ன மருத்துவமனைக்கு எதிராக நடத்தக்கூடிய ஒரு சின்ன புத்தித்தனம். அவங்க வேலையை செஞ்சால் பேஷண்ட்ஸ் வருவாங்க, நோயாளிகள் வருவாங்க. மாறாக இன்னொருத்தரை கெடுக்கணும்னு போய் செய்கிறது வந்து சின்ன புத்தித்தனம். அதே மாதிரி மற்றவர்கள் மேல் ஒரு வெறுப்பு. நமக்கு ஒரு போட்டியாளர்னா ஒரு தொழில் போட்டியாளர், அவ்வளோதான். மற்றபடி அந்த தொழில் போட்டிகள் எத்தனை இடத்துல கொலை நடந்திருக்குது, எத்தனை இடத்துல அவங்கள கீழே தள்ளுறதுக்காக அவர்கள் மேல் இட்டுக்கட்டப்பட்டு பல பொய்யான நிகழ்வுகள் சொல்லப்பட்டிருக்குது. இது வந்து வெறுப்பு. மூன்றாவது, ஏழ்மை நிலைமையில் அந்த நம்மளுடைய அலுவலகம், நம்மளுடைய வணிகம் இருந்தால் மேலே வர முடியாது. நம்ம வணிகம் சிறந்தோங்கணும்னா நமக்கு சின்ன புத்தி இருக்கக்கூடாது, மற்றவர்கள் மேல் கடுமையான வெறுப்பு இருக்கக்கூடாது, நாம் ஏழ்மனையில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நம் வணிகமும் நம் தொழிலும் வெல்லும் தொழிலாகவும் மாறும். இதுதான் இந்த காலத்தில் நான் அந்த குரலுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய பொருள். சிறுமையும் செல்லா துணியும் வறுமையும் இல்லாயின் வெல்லும் படை. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துக்கள். மருத்துவ ராமசெல்வரங்கம் வெளியே கடமை சேலம் கள்ளக்குறிச்சி அரூர் ஈரோடு. நன்றி டாக்டர் செல்வக்கல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.